ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 59வது பாட்டு பார்க்க போறோம். எதிர்கொள்வான் வருகின்ற வயவேந்தன் தனை கண்ணுற்று எழிலினான அதிர்கின்ற புலந்தேர் நின்று அரசர் பிரான் இழிந்துழி சென்று அடியில் வீழ முதிர்கின்ற பெருங்காதல் தழைத்தோங்க எடுத்து இருக முயங்கலோடும் கதிர்கொண்ட சுடர்வேளான் தன்னை நோக்கி இவை உரைத்தான் களிப்பின் மிக்கான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். எதிர்கொள்வான் வருகின்ற வயவேந்தன் தன்னை எதிர்கொண்டு அழைத்து செல்ல வருகின்ற வெற்றி பொருந்திய ரோமபத மன்னன் தனை கண்ணுற்று எழிலினான அதிர்கின்ற பொலம் தேர் நின்று இழிந்துழி பார்த்து மேகமும் நாணும்படியாக முழங்குகின்ற தனது பொன் தேரிலிருந்து தசரதன் கீழே இறங்கும் பொழுது சென்று அடியின் வீழ ரோமபத மன்னன் சென்று தசரதன் பாதத்தில் விழுந்து வணங்க முதிர்கின்ற பெருங்காதல் தழைத்தோங்க மேன்மேலும் முதிர்கின்ற பேரன்பு பெருகி ஓங்க எடுத்து இருக முயங்கலோடும் ரோமபதன் தன்னை அவன் கைகளால் வாரி எடுத்து தழுவியவுடன் கதிர்கொண்ட சுடர்வேளான் தன்னை நோக்கி கதிர்விட்டு ஒளிரும் வேலையுடைய தசரதனை பார்த்து களிப்பின் மிக்கான் இவை உரைத்தான். மகிழ்ச்சி மிக்க கொண்ட ரோமபதன் பின்வருமாறு கூறலானான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். எதிர்கொள்வான் வருகின்ற அப்படிங்கிறது எதிர்கொள்வான் அப்படிங்கிறது வினையச்சம், வானியற்று வினையச்சம். அதாவது நம்ம போன பாட்டுல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு யோசனை தூரம் சென்று அரசை எதிர்கோள் எண்ணி அப்படின்ற இடத்துல நான் எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் எதிர்கோள் அப்படின்னு முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொன்னேன்ல. அதாவது கொள் அப்படிங்கிறது தான் கோள் அப்படின்னு வருதுன்னு. அதையே தான் அடுத்த பாட்டுல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு, எதிர்கொள்வான் வருகின்ற அப்படின்னு சொல்றாரு. இதுல நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது வினையச்ச வாய்ப்பாடு செய்து செய்பு செய்யா செய்யு செய்தன செய்யின் செய்ய செய்யர் வான் பான் பாக்கு இன வினையச்ச பிற ஐந்து ஒன்றும் ஆறும் முக்காலமும் முறை தரும் அப்படிங்கிற நன்னூல் நூற்பாவின்படி இந்த வான் பான் பாக்கு செய்யின் செய்ய செய்யர் வான் பான் பாக்கு இது எல்லாமே எதிர்கால வினையச்ச விகுதிகள். இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்னேன்ல, படித்து முடித்தான் அப்படின்னா அதுல படித்து அப்படின்னு மட்டும் தான் அது எஞ்சின் இருக்குது இல்ல, இன்னும் பொருள் முடிவு பெறல. அந்த மாதிரி இப்ப நம்ம எதிர்கொள்வான் வருகின்ற அப்படிங்கறத நம்ம எப்படி படிக்கணும்னா எதிர்கொள்வதற்காக வருகின்ற அப்படின்னு அந்த இடத்துல வான், அதனாலதான் அதை வானியற்று வினையச்சம் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கொள்வதற்காக வருகின்ற யார் வரா, அதாவது தசரதன் பாக்குறதுக்காக ரோமபத மன்னனே ஒரு யோஜனை தூரம் வரான்ல அவனை வரவேற்கிறதுக்கு, அதுதான் சொல்றாரு. எதிர்கொள்வதற்காக வருகின்ற வயவேந்தன். இந்த இடத்துல வயம் அப்படின்னா ரொம்ப வெற்றி தரக்கூடிய அப்படிங்கிற பொருள். ஏன்னா வசம், அதாவது வயம் அப்படிங்கிறது வசம், என் வசம் உள்ளது அப்படின்னு. அது மிகுதியையும் குறிக்கும் வெற்றியையும் குறிக்கும். இந்த இடத்துல வெற்றியை குறிக்குது. கண்ணுற்று எழிலினான அதிர்கின்ற பொலம் தேர் நின்று இழிந்துழி அப்படின்னு வர இடத்துல கண்ணுறுதல் அப்படின்னா ரொம்ப ஆர்வத்துடன் பார்த்தல்னு அர்த்தம். எப்படி இங்கிலீஷ்ல சி அப்படின்னா பாக்குறது, லுக் அப்படின்னா கவனிக்கிறது, வாட்ச் அப்படின்னா ரொம்ப ஆர்வத்தோட பாக்குறது, அந்த மாதிரி வித்தியாசம் இருக்குல்ல. அதே மாதிரிதான் தமிழ்லயும் பார்த்தல்னா சாதாரணமா பார்க்கிறது, கண்ணுறுதல் அப்படின்னா ரொம்ப ஆர்வத்தோட பாக்குறதுன்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல கண்ணுற்று எழிலினான அதிர்கின்ற புலம் தேர்னா ரொம்ப ஆர்வத்துடன் பார்க்கிறான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. எழிலினா மேகம், எழிலி நாணக்கூடிய அளவிற்கு அதிர்கின்ற புலம் தேர். புலம் அப்படின்னா தங்கம், பொன் அப்படிங்கறதுனால தங்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி பொண்ணுங்கிறதுக்கும் அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கோ அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பொன்னி நதி அப்படின்னு அந்த காவிரி நதிக்கு ஏன் பொன்னி நதினு பேருன்னா அது ரொம்ப பாக்குறதுக்கு அந்த என்ன சொல்றது, ஆற்றங்கரையோரமா இருக்கக்கூடிய மணல் பாக்குறதுக்கு அப்படியே டெபாசிட்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு வரும்போது அது பாக்குறதுக்கு ரொம்ப மின்னுது, தங்கம் மாதிரி மின்னுதுங்கிறதுனால பொன்னி நதி.
பொன்னாலே அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்துலதான் இங்க எழிலினான அதிர்கின்ற, எந்த அளவுக்கு அந்த தேர் சத்தம் போடுது அப்படின்னா மேகங்களே நாணக்கூடிய அளவிற்கு அதிர்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் சில பாடல்களுக்கு முன்னாடி. அதாவது குதிரையில அந்த சேடல்ல வந்து அவங்க மணிகளால் அலங்கரிச்சிருப்பாங்க. அதனால வேகமா குதிரை வரும்போதே வந்து அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் விலகுவாங்க. அதுக்காக அதனாலதான் இதுல மனுநீதி சோழன்ல கூட ஒரு ஒரு அமைச்சர் வந்து அந்த பையன் வந்து இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து இது அரச வீதி, அரசர்கள் போகக்கூடிய வீதி, அதுல கண்ணுக்குட்டி வந்தது தப்பு அப்படின்னு வாதாடுற இடத்துல அவர் வந்து கண்ணுக்குட்டி தான் தப்பு பண்ணுச்சு அப்படின்னு ஒரு அமைச்சர் வந்து வாதாடுவாரு. எங்க இவர் வந்து தேர்காலில் இட்டு தன் மகனையே கொண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஒரு வியாக்கியானம் என்ன அவர் சொல்லுவார்னா, அதுதான் தேர்லயும் மணிகள்லாம் இருக்கே, அந்த சத்தம் கேட்டு கண்ணுக்குட்டி விலகி இருக்கணும்ல, ஏன் விலகல அப்படின்னு நியாயம் பேசுவார். எதுக்காக சொல்ல வரேன், அதனால இந்த இடத்துல எழிலினான அதிர்கின்ற அப்படின்னா அந்த அளவுக்கு மேகங்கள் நாணக்கூடிய அளவிற்கு இந்த தேர் சத்தம் போடுது. புலந்தேர்னா ரொம்ப அழகு மிகுந்த தேர் நின்று இழிந்துழி, அதுல இருந்து வந்து இறங்கக்கூடிய பொழுது. இழிதல் அப்படின்னா ரொம்ப இழிவா பேசிட்டான், ரொம்ப மோசமா பேசிட்டான் அப்படி அர்த்தம் இல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவதாரம்ங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு நேர்பதமான தமிழ் சொல் வந்து அவரு இழிதல் அப்படின்னு தானே கம்பர் ஏற்கனவே பயன்படுத்தியிருப்பாரு. அதனால மேலிருந்து இறங்குதல் அப்படின்ற பொருள். அதனால இந்த இடத்துல தேர் நின்று இழிந்துழின்னா தேர்ல இருந்து தசரதன் இறங்கினான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுல நான் ஏற்கனவே சொல்ல விட்டுட்டேன். அதாவது கண்ணுறுதல் அப்படின்னா நம்ம ரொம்ப ஆர்வத்துடன் பார்த்தல் அப்படின்னு சொல்றோம்ல. கண்ணூறு நெடில் வச்சு கண்ணூறு இல்லாட்டி கண்ணேறு அப்படின்னு சொன்னா திருஷ்டின்னு அர்த்தம். அது வந்து ரொம்ப மோசமான, அதாவது ஒரு மோசமான பார்வை, ஒரு பொறாமை மிகுந்த பார்வை. அதனால அது கண்ணுறுதல் வேற, கண்ணூறுங்கிறது வேற. கண்ணுறுதல்னா கவனத்தோட பாக்குறது, கண்ணூறுன்னா ரொம்ப அதாவது என்ன சொல்றது, திருஷ்டி கழிக்க வேண்டிய அளவிற்கு பார்க்கக்கூடியது. அதைத்தான் கண்ணூறு கண்ணேறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டு முடிகிறது வந்து களிப்பின் மிக்கான் இவை உரைத்தான் அப்படின்னு. அதாவது மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி மிகுதியில ரோமபதம் மன்னன் பின்வருமாறு கூறலானான் அப்படின்னு பார்த்தோம்ல. அது கடைசியில இருக்கக்கூடிய களிப்பின் மிக்கான் இவை உரைத்தான்றதை மட்டும் தனியா படிக்க கூடாது. அது இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராரு, அரசர் தசரதன் வந்து தேர்ல இருந்து இறங்குற சமயம் அவர் காலில் விழுந்து எடுத்து அவர் இருக்க அணைத்து கொண்டார். அதுக்கப்புறம் சுடர்வேலாண்டனை நோக்கி இந்த மாதிரி பின்வருமாறு சொன்னார் அப்படின்னு முழுமையாக படிக்கணும். அதுதான் படிக்கக்கூடிய விதம். இதுல இன்னொரு ஒண்ணு, நம்ம ஏற்கனவே எப்படி கோள் அப்படின்னு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொன்னேன்ல, அதுலயே இந்த பாட்டுல கதிர் கொண்ட சுடர் வேளாந்தனை நோக்கி அப்படின்னு. எப்பேற்பட்ட தசரதன் அப்படின்னா கதிர், இந்த இடத்துல கதிர் அப்படின்னா ஒளிக்கீற்றுன்னு அர்த்தம். நம்ம ரேஸ்ன்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, அந்த ஒளிக்கீற்றுகள், அந்த அந்த மாதிரி ஒளிரக்கூடிய ஒளிக்கீற்றுகளை கொண்டுள்ள சுடர் வேளான், வேலை உடையவன். அந்த இடத்துல வேல் எதுக்கு சொல்ல வந்தேன், வேல்ங்கிற வார்த்தையே வெல்வது, அப்படி வெல்வதனால் வெல்லக்கூடிய தன்மையை கொண்டதனால் அதற்கு வேல்னு பேரு. அதுவே வந்து முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் தான். ஏன்னா குறில் வந்து நெடில் வே அப்படின்னு ஆகுது இல்ல. அப்போ வந்து ஈட்டி மத்ததெல்லாம் வந்து வெல்லக்கூடிய தன்மை கொண்டது இல்லையா, இது மட்டும் தானா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. இது வந்து சில சொற்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு தொழிற்பெயர். நான் சொன்னேன்ல 3 இது அறிவு, ஆற்றல், இது தன்மை, இதன் அடிப்படையில குணத்தின் வெளிப்பாடாக தொழிற்பெயர்கள் உருவாகும். அதன் காரணமாக இந்த நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர் எதுவுமே அடி வெட்டு அப்படிங்க, அடித்தல், அந்த அல் விகுதி போய் வெறும் அடி வெட்டு அப்படின்றது எந்தவித மாறுபாடும் இல்லாம பிறக்கக்கூடிய சொற்கள். அது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் உண்பதனால் ஊன், படுவதனால் பாடு, அந்த மாதிரி. ஈற்று வலி இரட்டித்த தொழிற்பெயர் எழுத்து, பாட்டு, மாற்று, அது வந்து எழுதுவதனால் எழுத்து, பாடுவதனால் பாட்டு, அந்த மாதிரி. அதுல இடைமெலி வலித்த தொழிற்பெயர்னு ஒண்ணு இருக்கு. அதாவது விலங்கு விளங்குவதனால் அதற்கு பேர் விளக்கு. நம்ம ஒளி தருவது விளக்கு இருக்குல்ல, அது விளங்க செய்வதனால் அது விளக்கு. அது மாதிரி பொருந்த செய்வதனால் பொருந்து. இது நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த பாட்டிலையும் அந்த மாதிரி சொற்கள் எல்லாம் பயன்படுத்துறாரு அவரு.
தசரத மன்னன் எப்படி ரோமபதனன் காலில் விழுந்தவொடனே எப்படி இருக தழுவுறான் அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்றாரு, எடுத்து இருக முயங்கலோடும் அப்படின்னு. அது முயங்குதல் அப்படிங்கிறது முயக்கம் முயக்கு அப்படின்னு ஆகுது. அதுக்காக தான் இந்த இடைநெலி வலித்த தொழிற்பெயரை பத்தி சொல்றேன். எப்படி விளங்கச் செய்வதனால் விளக்கோ அந்த மாதிரி முயங்கச் செய்வது முயக்கம் அல்லது முயக்கு. இப்போ அதாவது ரொம்ப இருக தழுவுவது அப்படின்னு. இப்ப திருக்குறள்ல புணர்ச்சி மகிழ்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல 7வது குறள், தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு. அந்த அழகு பொருந்திய தலைவிய நான் இருக தழுவும் போது அந்த சுகம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னா, தம்மில் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டில இருந்து, தமது பார்த்து நம்மளுடைய உற்றார் உறவினர் விருந்தினர் இவர்களுடன் உண்டற்றால் எல்லாருமா சேர்ந்து உண்டா எவ்வளவு சுகம் தருமோ அந்த அளவுக்கு அந்த என் தலைவியின் முயக்கு சுகம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து அடுத்த பாட்டிலையும் அதேதான். 8வது பாட்டுல வீழும் இருவருக்கு இனிதிய வழியிடை போழப்படாம் முயக்கு அப்படின்னு. அதாவது வழின்னா காற்றுன்னு அர்த்தம். தலைவியுடன் நான் தழுவுவது காற்று நடுவுல புகாத அளவிற்கு அவ்வளவு இறுக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்ற பாட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், இந்த இடத்துல வர்ற முயக்கு முயக்கம் இது எல்லாமே இந்த முயங்குதல் முயங்கு அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. அந்த மாதிரி இங்க இருக முயங்கலோடும், எடுத்து இருக முயங்கலோடும்னா காலில் விழுந்த ரோமபதம் பண்ணனா அப்படி தசரதன் இருக தழுவுறான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இறுதியாக பாட்டுல களிப்பின் மிக்கான் இவை உரைத்தான், மகிழ்ச்சியின் மிகுதியால பின்வருமாறு கூறலானான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. எதிர்கொள்வான் வருகின்ற வயவேந்தன் தன்னை கண்ணுற்று எழிலினான அதிர்கின்ற புலந்தேர் நின்று அரசர் பிரான் இழிந்துழி சென்று அடியில் வீழ முதிர்கின்ற பெருங்காதல் தழைத்தோங்க எடுத்து இருக முயங்கலோடும் கதிர்கொண்ட சுடர்வேலான் தன்னை நோக்கி இவை உரைத்தான் களிப்பின் மிக்கான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.